நேத்து உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கினேன்ல, அது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்காக தான். இப்பவும் சொல்றேன், எல்லாம் நல்லபடியா முடியும். என்ன நம்புங்க ப்ளீஸ். உன்னை கொண்டு கூறு போடுறதா இருங்க. வரதா, நான் சொல்றேன்ல, கொஞ்சம் அமைதியாரு. இங்க நடந்த எல்லாத்துக்கும் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாம ஒண்ணு நினைப்போம், ஆனா தெய்வம் ஒண்ணு நினைக்கும். அதான் எப்பவும் நடக்கிற உண்மை. அருள் வானதி கழுத்துல தாலி கட்டினது அந்த கடவுளோட ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் அது எப்பவும் யாராலையும் மாத்த முடியாது. அதனால அருளுக்கு பொண்டாட்டி வானதி தான். இது என்னோட முடிவு. நீ இதத்தான் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன் சுந்தரம். அதையே தான் நீயும் சொல்லிருக்க. ஆமாங்க, அதுதான் சரி. என்ன பேசிட்டீங்க எல்லாரும்? இந்த குடியார போய் குடிச்சிட்டு யாருக்கும் தெரியாம நான் செவத்துக்குள்ள வச்சு தாலி கட்டுவா? இது கல்யாணமா? அதே நான் ஏத்துக்கணுமா? என்னை பார்த்தா முட்டா போய் தெரியுதா? நடந்தது கல்யாணமே கிடையாது. வானதி, வா வீட்டுக்கு போலாம். அப்பா, நான் வர மாட்டேன். ஏய், வர மாட்டியா? உனக்கு நடந்தது கல்யாணமே கிடையாது. இந்த தாலியை தூக்கி வச்சுட்டு வா. அவர் எப்படி தாலி கட்டினாருன்றது எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு. அதனால அவர் தான் என் புருஷன். புருஷனா? இந்த பிக்காலி போய் உனக்கு புருஷனா? இந்த தாலி உன் கழுத்துல இப்படி பேசிட்டு இருப்ப? கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்ப வரதா, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? போப்பா. ஏய் அருளே, என் ஆசை கனவு எல்லாத்தையும் அடிச்சு இல்ல. உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டா. உன் சாவு என் கையிலடா. உன் குடும்பத்தையே நான் குண்டு அழிப்படா. என்னங்க